Dear students, I am Ravathi, 10th standard chapter 3. Chapter 3 வந்து அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரானாவே வந்து உங்களுக்கெல்லாம் வந்து பயமாக இருக்கும். ஸோ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸஸ்லேருந்தே அல்ஜிப்ரா டாப்பிக்கில் நிறைய பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் இங்கே நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸஸில். என்ன, 2 வேரியபிள்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது, எலிமினேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் ஹியர் 3 வேரியபிள்ஸை வச்சு எப்படி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா x + y + z = 5, 2x - y + z = 9, x - 2y + 3z = 16. இப்போ பார்த்தீங்கன்னாவே 3 வேரியபிள்ஸில் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எல்லாமே 3 வேரியபிள்ஸ் x, y, z. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் நம்ம நேம் கொடுத்துடலாம். ஸோ சொல்யூஷன் x + y + z = 5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2x - y + z = 9 அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். தென் x - 2y + 3z = 16 அப்படிங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷனில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கும்போது ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம எலிமினேட் பண்ணி அனதர் வேரியபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைனிங் வேரியபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் ஹியர் ஃபஸ்ட்டு இசட் எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனில் எகெயின் அனதர் 2 ஈக்குவேஷன்லேயும் இசட்டுங்கிற வேரியபிள் எடுத்து தான் ரிமூவ் பண்ணணும். அப்போது எகெயின் நம்மளுக்கு 2 நியூ ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் ஆகும். அதாவது 2 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். மறுபடியும் அதை நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இசட்டுங்கிற வேரியபிள் சேமாக இருக்கா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு. அப்போ இங்கேயும் இசட் 1ல் தான் இருக்குது, இங்கேயும் இசட் 1ல் தான் இருக்குது. அப்போது ரெண்டும் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இது 0 ஆகும்? செப்பரேட் பண்ணால் இந்த இசட்டுங்கிற இந்த வேரியபிள் டேர்மே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் என்ன பண்ணணும்? செப்பரேட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு 1 - 2 பண்ண போகிறோம். அப்போது x + y + z = 5, தென் 2x - y + z = 9. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே என்ன ஆகும்? சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் செகண்ட் ஈக்குவேஷனில். அப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் -z என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். ஸோ செப்பரேட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால -x, இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக மாறினதுனால +2y ஈக்குவல் டு -9லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் -4. இப்போ கிடச்சிருக்கிறது இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஆர் யூ கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு அதே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுக்காமல் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் இசட்டுங்கிற வேரியபிளை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். அப்போ 0 ஆக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும். கோஎஃபிஷியன்ட்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது இந்த இசட்டையும் 3z மாற்றிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் என்ன பண்ணால் நம்மளுக்கு 0 ஆயிரும்? செப்பரேட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம எதால் மல்டிபிள் பண்ணால் இங்கே 3z கிடைக்கும், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3z கிடைக்கும். தென் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் செப்பரேட் பண்ணும்போது z கேன்சல் ஆயிரும். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குது? அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 6x - 3y + 3z = 3 9s are 27. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே தான் வச்சுக்கிறோம். என்னது? x - 2y + 3z = 16. இப்போ எகெயின் செக் பண்ணும்போது ரெண்டும் சேம் சிம்பிள் இருந்ததுன்னா செப்பரேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ சேம் சிம்பிள் இருக்கும்போது செகண்டோட ஈக்குவேஷனில் இருக்கிற சிம்பிள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? செப்பரேட் பண்ணுறதுக்காக சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 6xல் 1x போனால் 5x, தென் இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும். அப்போ மைனஸ் ப்ளஸ்னால் செப்பரேட் பண்ணும்போது 3லேருந்து 2 போகும்போது -y, இது ஃபுல்லாக என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 27ல் 16 போகும்போது 6ல் 1 போனால் 1 11. இப்போ இது ஒரு புது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன நேம் கொடுத்துடலாம்? நம்ம 5ன்னு கொடுத்துடலாம். அது கிளியர்? இப்போது 4ங்கிற புது ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது, 5ங்கிற புது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போது 4 and 5 ரெண்டுமே என்ன ஈக்குவேஷனில் வந்திருக்கு? 2 வேரியபிள் ஈக்குவேஷனில் வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எந்த வேரியபிளை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணலாம். அப்போ 0 ஆக்கிறதுக்கு இங்கே x இருக்குது, இங்கே 5x இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே
வெறும் ஒய் இருக்குது. அப்போது இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போதே ஒய் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன ஈக்குவேஷன்? ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். என்னது? -x + 2y = -4. பட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை மட்டும் எதால் மல்டிபிள் பண்ணுறோம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 10x - 2y, இங்கே 22. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்போ ஆட் பண்ணுறோன்னாவே குறி மாற்றாமல் இதை ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால செப்பரேட் பண்ணும்போது 9x = இங்கே 22ல் 4 செப்பரேட் பண்ணால் 18 கிடைக்கும். தென் x = 18/9. தென் x = 2. ஒரு வேரியபிள் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரிமைனிங் எக்ஸ் ஒய்யும் Z2 இருக்கும், அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் 4 and 5ல் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? y கிடச்சிரும். அப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஸோ சப்ஸ்டியூட் x = 2 in 4. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? -x + 2y = -4 அப்படிங்கும்போது -xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 + 2y = -4. அப்போ எகெயின் என்ன கிடைக்கும்? 2y = இந்த -2 அந்த பக்கம் போகும்போது +2ஆக மாறிடும். தென் 2y = -2. தென் y = என்ன கிடைக்கும்? -1. அப்போ yயோட வேல்யூ -1. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 கிடச்சிச்சு, ஒய்யோட வேல்யூ -1 கிடச்சிச்சு. இப்போ நம்ம இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ரெண்டு வேரியபிளையும் கொண்டு போய் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இசட் கிடைக்கும்னு பார்க்கும்போது கிவனில் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த 3 ஈக்குவேஷன்ஸில் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூட் x = 2 தென் y = -1 இன் ஈக்குவேஷன் 1. சரி, நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், உங்களுக்கு புரியலைன்னா அது ஈக்குவேஷன், இது வந்து அப்படிங்கிறது சப்ஸ்டியூஷன். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x + y + z = 5. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1 + z = 5. அப்போ 2ல் 1 செப்பரேட் பண்ணால் 1 + z = 5. தென் z = 5 - 1. தென் z = 4. இப்போது நமக்கு தேவையான 3 வேல்யூஸை நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. x = 2, y = -1, z = 4. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் சரியா இல்லையான்னு வெரிஃபையும் நம்ம பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இதுக்கு வந்து மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். அதனால் வெரிஃபை பண்ணுற மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ 3 வேல்யூஸையும் கிவனில் கொடுத்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னவா இருந்துச்சு? 2x - y + z = 9ங்கிறது இருந்துச்சு. இது என்னது? வெரிஃபிகேஷன். வெரிஃபை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஒய்க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஜெட்டுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். அப்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 9 = 9 அப்படின்னு கிடைக்குது. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச XYZோட வேல்யூஸ் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை ஃபைனல் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.